ஆதியாகமத்தில் வேதாம் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆதியாகமம் 24:40. அவர் நான் வழிபடும் கர்த்தர் உன்னோட தம்முடைய தூதரை அனுப்பி பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். என் இனத்தாற்றிலும் என் தகப்பன் வீட்டிலும் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல். சரி, குமார கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க யாரை கொஞ்சம் வாசிக்கணும்னு சொன்னா, எலியேசர் என்ன பண்றான்னு சொன்னா, லாபான்ட்ட நான் எப்படி வந்தேன் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றான். அன்றா கர்த்தருடைய பிள்ளை, இங்க வாசிக்கிறோம் ஆபிரகாம் எப்படி அவனுக்கு சொன்னான்றதை இங்க சொல்றான். அவன் சொல்றான், நான் வழிபடும் தேவன் உனக்கு முன்னாடி அனுப்பி என்ன செய்வான்னு சொன்னா, தம்முடைய தூத அனுப்பி பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். சரி, வாய்க்க பண்ணுவார் அப்படின்னா எதிர்பார்த்த காரியத்தை நிறைவேற்றுவார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது வாழ்க்கையில கூட சில விஷயத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கலாம், சில பொருளாதாரத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வீட்டை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கலாம், அல்லது நல்ல ஒரு லேண்ட் எதிர்பார்த்து நீ காத்து கொண்டிருக்கலாம். அதனால ஆண்டவனை பார்த்து சொல்ல விரும்புறாரு, நீ எதிர்பார்க்கிற காரியத்தை நான் உங்க வாழ்க்கையில வாய்க்க செய்கிறது. நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த உலகத்துல பல பேர் பல விதமான காரியத்தை செய்கிறாங்க. சில பேர் ஒரு காரியத்துக்காக ஓடிக்கிட்டே இருப்பாங்க, ஆனா அந்த காரியம் முடியாது. அப்படி ஒருவேளை நீங்க எவ்வளவு முயற்சிட்டும் உன் வாழ்க்கையில முடியாம இருக்கா, அதனால ஆண்டவர் சொல்றாரு, உன்னோட வழியை விட்டுட்டு என் வழிக்கு ஒப்புக்கொடு, நிச்சயமாய் அவனுக்கு காரியத்தை வாய்க்க செய்யும். பல நேரம் நம்ம ஜோம் பண்றோம், ஜோம் பண்ணணும்னு சில விஷயம் நடக்குது, சில விஷயம் ஒரு நாள் கழிச்சு நடக்குது. ஆனா நம்ம உண்மையா இருந்து நம்ம எந்த ஒரு காத்து செய்வோம்னு சொன்னா நிச்சயமா தேவன் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஒருவேளை நம்ம எவ்வளவு முயற்சி எடுத்து நடக்கலாம் அப்படின்னு சொன்னா ஏதோ நம்மகிட்ட மிஸ்டேக் இருக்கு, அதை ஆண்டு சமத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது தேவன் வழி என்ன செய்ய வாய்க்க பண்ணுவார். இங்க வாசிக்கிறோம் என்னன்னு சொன்னா, நான் வழிபடும் தேவன் உன்னோட தூதனை அனுப்புவாரு. அப்படின்னா ஆபிரகாமோட கூட இருந்த தேவன் என்ன செஞ்சாரு சொன்னா காரியத்தை வாய்க்க செய்தார். நீங்க இன்னைக்கு சொல்லணும், ஆபிரகாமின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், ஆபிரகாமின் தேவன் என்னோடு கூட இருந்து என்னை வழியை வாய்க்க பண்ணுவான்னு சொல்லி பாருங்க. நிச்சயமா சொல்றேன், இந்த நாளை கர்த்தருடைய வாக்கு வழியை வாய்க்க பண்ணுவார். எந்த எதிர்பார்த்த காரியம் நடக்கலையோ அது நடக்க ஆரம்பிக்கும். உங்க கடன் பிரச்சனை மாறும், உங்க பிள்ளைங்க போராட்டம் மாறும், உங்களுக்கு இருக்கிற எல்லா பினான்சியல் போராட்டம் மாறும், சில வறுமை மாறும், சில சாப கட்டையில கத்ததுனால மாற்றி நீங்க எதிர்பார்க்க ஆசத்தை உங்க கையில கொடுத்து கத்தோட ஆஸ்வதிக்க போகிறாங்க. நம்ம ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஒவ்வொரு கத்தரை ஆஸ்வதிப்பா. அதனால எதிர்பார்க்க காரியத்தை கத்தரை வாய்க்க செய்ய தேவன் கத்தரை வாய்க்க பண்ணும்போது அவங்க ஜெபிக்கும். தடை எல்லா கத்தரை விளக்குங்க, அற்புதத்தை காண செய்யப்பா. ஆண்டவரே, நீ எதிர்பார்த்து கொண்டு முடிவு கொடுப்பேன்னு சொன்ன வார்த்தையின்படி கத்தரை கொடுத்து ஆஸ்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.